எல்லோருக்கும் வணக்கம். இது உங்களுடைய உப்பு கல்லு சேனல். இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாழைப்பூ வடை. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பூவில் இந்த பூவை எடுத்துட்டு இந்த ஒவ்வொரு பூலையும் ஒரு காம்பும் ஒரு இதழும் இருக்கும். அந்த ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மித்த பூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் இருக்கிற எல்லா பூலையும் இந்த நரம்பையும் இந்த இதழையும் நான் வெளியே எடுத்துட்டு மிச்ச பூவை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு வாழைப்பூவை சுத்தம் பண்ணி அதுலேருந்து எடுத்த பூ இது. அது மாதிரி நான் கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாணலி எடுத்து அந்த வாணலி நல்லா சூடானதும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாழைப்பூவையும் கடலைப்பருப்பையும் நான் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நம்ம நிறையா சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை எண்ணெயில் பொரிக்கிறதுனால தண்ணி அதிகமாக எடுக்கக்கூடாது. இப்போ இது நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். இந்த வாழைப்பூ வேகும்போது நல்லா இது கருப்பு கலரில் மாறும். இப்போ இந்த வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இதை அரைக்கும் போது நான் தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பூவை நல்லா அரைச்சாச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சது தான். அதோட ஒரு கப் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை கையிலேயே பிச்சு போட்டுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த வாழைப்பூ உதிரும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக நான் ஒரு பொட்டுக்கடலை எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு 1/2 கப் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் இது குடிக்காது. இதோட 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாணலியில் நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்து அதில் 2லேருந்து 3 சொட்டு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயை நல்லா தடவிட்டு இப்போ நான் அந்த வடையை இந்த பேப்பரில் தட்டுறேன். அப்போ தான் அது ஒட்டாமல் இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் தட்டுறேன். கொஞ்சம் தட்டையாக தட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 வடைக்கு தட்டி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த வடையை நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த வடையை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைப்பூ வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா ரெசிபீஸ் பார்க்க உப்புக்கல்லு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.